ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் 2 முக்கியமான செட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் எத்தனை டைம் வந்து கமெண்டை ஆன் பண்ணி வச்சா கூட அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது, அது என்னன்னே தெரியல அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு டைப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கமெண்ட் வந்து மற்றவங்க பண்ணுறது வந்து எனக்கு ஷோ ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி இன்றைக்கி ஒரு செட்டிங்லேயே நம்ம வந்து எல்லாமே சரி பண்ணிடலாம். பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய கமெண்ட் வந்து அவங்க பார்க்க மாதிரியும், யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் யூடியூபருக்கும் மட்டும் தெரியுத மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது 1 to 1 அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எப்படின்னு நம்ம ஒரே செட்டிங்கில் வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து குறிப்பிட்ட வியூவர்ஸ் தான் பார்ப்பாங்க. அந்த டைமில் வந்து நமக்கு வந்து எந்த விதமான பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட் எதுவுமே வராது. கொஞ்சம் நம்மளோட சேனல் வந்து வியூஸ் போக ஆரம்பித்த உடனேயே கண்டிப்பாக 100ல் ஒருத்தங்களாவது பேர்ட் வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட கூகுள் குரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளோட கூகுளில் youtube.studio.com டைப் பண்ணிக்கோங்க. அதில் லாகின் கொடுத்து நம்மளோட சேனல் பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சைடில் பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் நம்ம கார்னரில் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நம்மளோட பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்ம வந்து டிஃபால்ட்டாக நம்மளோட கமெண்ட் வந்து செட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்காக நம்ம அப்லோடு டிஃபால்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அட்வான்ஸ் செட்டிங்கில் நம்ம கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி போனோம் அப்படின்னா கமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் 4 டைப் ஆஃப்ல ஆன் பட்டனில் 4 டைப் ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நன், செகண்ட் பேசிக், ஸ்ட்ரைக், ஹோல்டு ஆன் ஆல் கொடுத்துருக்கு. நம்ம வந்து பேசிக்கில் வச்சுக்கலாம். பேசிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட யூடியூப்பில் கமெண்ட் பண்ணக்கூடிய பர்சன் வந்து கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து காட்டும். கைட்லைன்ஸை மீறின ஏதாவது ஒரு கமெண்ட் இருந்தால் கூட அது வந்து நமக்கு காட்டாத மாதிரி இந்த கமெண்ட் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நன் அப்படி கொடுத்துருக்குன்னா, எந்த மாதிரியான கமெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, நான் வந்து அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து 3வது ஆப்ஷன். அதில் வந்து வரக்கூடிய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஹோல்டு பண்ணி, அதாவது கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறக்கூடிய கமெண்ட் எதுவாயினும் அதை ஹோல்டு பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம வந்து அதை கிளிக் பண்ணி அதை வந்து நம்ம பார்த்துக்கிடலாம். அடுத்து வந்து ஹோல்ட் ஆல், வரக்கூடிய எந்த மாதிரியான கமெண்ட்டாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோட கமெண்ட் பாக்ஸில் வரணும் அப்படின்னு இருக்கவங்க இந்த ஹோல்டு ஆன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பேசிக் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சேவ் அப்படி கொடுத்துக்கிடலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த ஆப்ஷனில் எது கொடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செகண்ட் நான் சொல்லியிருந்தேன், என்னதான் நம்ம வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறின வேர்ட்ஸ் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வரக்கூடாதுன்னு செஞ்சால் கூட நம்மளோட சேனல் வந்து குறிப்பிட்டு குறைஞ்ச அளவு வியூஸ் போக ஆரம்பித்த உடனே பேர்ட் வேர்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருது. அந்த பேர்ட் வேர்ட்ஸை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செட்டிங் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ சேம் அதே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்க்கு கீழே கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்க, ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க கீழே. இதில் வந்து பிளாக்ட் வேர்ட்ஸ்ன்னு இருக்கா, இதில் வந்து சில வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து பேர்ட் வேர்ட்ஸை வரக்கூடிய வார்த்தைகளை வந்து இதில் வந்து டைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பர்டிகுலராக யூஸ் பண்ணக்கூடிய என்னென்ன பேர்ட் வேர்ட்ஸ்லாம் பீப்புள் வந்து யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே நீங்கள் டைப் பண்ணி வச்சுட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேர்டெல்லாம் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் யாராவது டைப் பண்ணால் கூட உங்களுக்கு வரவே செய்யாது. இதன் மூலமாக நிறைய பேர்ட் வேர்ட்ஸை வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வராமல் தவிர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 டிப்ஸுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸுக்கும் சரி நம்மளோட சேனலுக்கும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த லைக் பட்டனை மறந்துடாதீங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய்.